அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கற்கையின் பலன் நிச்சயமாக சிறந்த பெறுபேறுகளை எங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்கள் உற்சாகமாக இருந்து கற்கையில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் திருக்குறள்ல பல கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது தொட்டனை தூறும் மனக்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. இவ்வளவுக்கு எவ்வளவு கேணி தோண்டப்படுகின்றதோ அவ்வளவுக்கு தண்ணீர் அதிகமாக இருக்கின்றது. அதே போல எவ்வளவுக்கு எவ்வளவு கற்கின்றோமோ அவ்வளவு எங்களுடைய வெற்றியும் நிச்சயமாக்கப்படும். முதல்ல கொஞ்சம் நீங்க உஷாராயிருக்க பழகுங்க, உற்சாகமாக நிமிந்திருங்கோ பிள்ளைகள். சில பிள்ளைகளை பார்த்தால் சோம்பேறி பிள்ளைகள் மாதிரி முகத்திலேயே தெரியுது. நிதாரிகா, நிமிந்திரமா, கதைக்காத, முதல்ல நிமிந்திரு. ஒரு 10 வயது பிள்ளை உற்சாகமாக இருக்க பழக வேணும். சோம்பி அப்படியே இருந்தால் என்னோட படிப்பு வரும். காலையில எழுந்த உடனே உற்சாகமாக நிமிந்திருந்து பழக வேணும். அப்ப படிப்பு தானாக பெறும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்களோட மனம் எப்படி இருக்குன்றத முகம் காட்டி கொடுக்கும். அப்ப முகத்தில உங்களோட உற்சாகத்தை நீங்க வெளிக்காட்டி கொள்ள வேண்டும். சரி பிள்ளைகள், இனி நான் விடயத்துக்கள் நுழைகின்றேன். இன்றைய தினம் நான் உங்களுக்கு 3வது வெற்றிக்கனி என்கின்ற மாதிரி பரீட்சை தாளின் 3வது பரீட்சை தாளின் வினாக்களுக்கு வினாத்தாள் 1க்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் கற்பிக்க இருக்கின்றன. அப்ப முதல்ல பயிற்சி தாளை காண்பித்து அதற்கு எவ்வாறு விடை காண்பது என்ற விளக்கங்களை நான் உங்களுக்கு தர்றேன். பிறகு அந்த விடைகளை அணுகுகின்ற முறைகள் எவ்வாறு இலகுவாக அதை அடைந்து கொள்ள முடியும் என்பது பற்றியும் உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றேன். அப்ப நீங்க இந்த பயிற்சித்தாளை கற்கின்ற போது மிகுந்த அக்கறையோட இதை கவனிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பெறுபேறு கிடைக்க மிக கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்ப கவனிங்க பிள்ளைகள், இது வெற்றிக்கனி இதழின் 3வது பயிற்சி மாதிரி பரீட்சை வினாத்தாள் 1. முதலாவது வினா, பின்வரும் உருவு பற்றிய பிழையான கூற்று யாது? அப்ப இந்த உருவை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பேருந்து, பஸ் என்று சொல்றது. அந்த பஸ்ஸுக்குள்ள பயணிகள் ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நடத்துனர், கண்டக்டர், அவர்களுக்கு டிக்கெட், அதாவது அந்த பயணத்துக்கான சீட்டுக்களை விற்பனை செய்து அதற்குரிய கட்டணங்களை வாங்கி மீதியை கொடுக்கிற தன்னுடைய கடமையில ஈடுபட்டிருக்கிறார். அப்ப இதுல பிழையான கூற்று என்று 3 கூற்றுக்களை தந்துட்டு இது ஒன்றை நாங்க தெரிவு செய்யணும். முதலாவது, பேருந்தில் சில பயணிகள் ஆசனத்தில் அமர்ந்து உள்ளனர். இது சரியான கூற்று. எங்களோட கற்புல நாட்டில கண்ணாட பார்க்கிற போது தெரிகின்றது. பஸ்ஸுக்குள்ள பல பயணிகள், சில பயணிகள் அமர்ந்திருக்கிறார்கள், உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவரும் நின்று கொண்டிருக்கவில்லை. ஏன்? அங்க வெற்றி ஆசனங்களும் இருக்கின்றது. அப்ப அந்த கூற்று சரியான கூற்று. ஆகவே அது விடையாக வராது. இது விடையாக வர முடியாது. ஏன்? பிழையான கூற்று தான் இங்கு கேட்கப்படுகின்றது. அடுத்தது, பேருந்தில் உள்ள முன் ஆசனம் மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்தில முன்பக்கமாக இருக்கிற ஆசனம் இங்கு காட்டப்படவில்லை. ஆயினும் எங்களுக்கு நடைமுறை, எங்களுடைய நாட்டு நடைமுறையின்படி சாரதிக்கு பின்னாலே இருக்கிற ஆசனம் மதகுருமாருக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது வழக்கு. அப்ப நாங்க அதையும் பிழையான கூற்றின கருத முடியாது. பேருந்து நடத்தினரால் செலுத்தப்படுகின்றது. அது செலுத்துவது என்றது ஓடுவது, அதை இயக்குவது. அது சாரதியால் தான் இயக்கப்படும்.
சாரதி தான் பஸ் வண்டியை இயக்கிறவர். அப்ப இதுதான் பிழையான கூற்று. பாருங்க, ஒரு கேள்விக்கு சரியாக விடையளித்தால் 2.5 புள்ளி கிடைக்கும். அப்ப இந்த 2.5 புள்ளியை நாங்க இந்த 3 விடயங்களையும் வாசிப்பதன் மூலம் இது இல்லை, இது இல்லை, இது என்பதை மிக இலகுவாக கிரகித்து விடை அளிக்க முடியும். முதல் பக்கத்திலே எப்பவும் முதல் வினாக்கள் கொஞ்சம், அதாவது ஒற்றுமை வேற்றுமைகள், அவதானிப்பு, கற்புலனாற்றல் போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்டு மிக இலகுவாக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி அடுத்த இது அரச பரீட்சைகளை தழுவித்தான் இந்த பரீட்சை தாள்களை நாங்கள் தயாரிக்கிறது. ஏன்? எதிர்வரும் பரீட்சையை எதிர்நோக்குவதற்காக. அடுத்தது, பின்வரும் உருவில் மீனையும் தராசையும் கத்தியையும் குறிப்பதற்கு பொருத்தமான படம் யாது? அப்ப இந்த உருவில மீன் இருக்க வேண்டும், அதே நேரம் தராசு இருக்க வேண்டும், கத்தி இருக்க வேண்டும். அப்ப நாங்க இது மூன்றும் உள்ளதாக இருக்கக்கூடியது ஏ என்பது மாத்திரம்தான். இது ஒரு மீன் விற்கும் தட்டு, மீன் விற்கின்ற பகுதி. அங்க மீன் இருக்கின்றது, மீன் நிறைய இருக்கின்றது, அங்கே கத்திகள் இருக்கின்றன, அதே நேரம் தராசும் இருக்கின்றது. அப்ப நாங்க இது முதலாவது ஏ என்பதுதான் இதற்கு பொருத்தமானது. இதுகளெல்லாம் தனித்தனியே தானே காட்டி இருக்கிறது. இது இதுல நிழற்குடை. அப்ப பொருத்தமான விடை ஏ ஆகும். இனி மூன்றாவது வினாவுக்கு வருவோம். மூன்றாவது வினா இந்த பக்கத்தின் இறுதி வினா. பின்வரும் பாடலில் உள்ள வெற்றிடங்களுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள் முறையே இடம்பெறும் விடை யாது? இங்கே ஒரு பாடல் என்று சொல்லப்படுகின்றது, ஆனா வாக்கியங்களாக இருக்கின்றது. அப்ப இந்த பாடல்ல வெற்றிடங்களுக்கு எந்த சொற்கள் பொருத்தமாக இருக்கும்? இங்கே மொத்தம் 3 வெற்றிடங்கள் இருக்கின்றது. ஒரு வெற்றிடம், 2 வெற்றிடம், 3 வெற்றிடம். அப்ப விடைகள் ஒவ்வொன்றையும் 3 சொற்கள் இருக்கின்றன. அப்ப நாங்க அதுல எது பொருத்தமானது என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாடலை வாசித்து கொண்டு போக எங்களுக்கு தெரியும் எது எழுவாயாக வரும், எது பயனிலையாக வரும், எது செய்யப்படும் பொருளாக வரும். அப்படியாகத்தான் வாக்கிய அமைப்பு இருக்கும். அப்ப எங்களுக்கு இதுல எந்த இடத்துல எந்த சொல் வரணும் என்றதை இதை வாசித்து கொண்டு போக எங்களுக்கு புரிந்து கொள்ளும். பாடலை பார்ப்போம். வீட்டுக்குள்ளே எந்த இடம் வேண்டுமோ நீ சொல்லிடுவாய் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி, நீ வீட்டுக்குள்ள உனக்கு எந்த இடம் வேண்டும் என்று சொல்லிவிடு. கூட்டை அங்கே, அந்த கூட்டை அங்கே. அப்ப சிட்டுக்குருவிய முதல் கேட்கப்படுகின்றது, உனக்கு எந்த இடம் வேண்டும்? கூட்டை அங்கே சிட்டுக்குருவி. அப்ப அமைத்துக் கொள்வாயா, உருவாக்கா, கட்டிக்கொள்வாயா, கட்டித்தாரேனா பொருந்தும் என்றால், அதாவது கூட்டை அங்கே சிட்டுக்குருவிக்கு இது கூறப்படுகின்ற வாக்கியம். அப்ப உருவாக்கு என்பது பொருந்தும், கட்டிக்கொள்வாய் என்பது பொருந்தும், கட்டித்தாரேன் என்பது பொருந்தாது. அதாவது சிட்டுக்குருவி நீ கட்டிக்கொள்வாய் என்பதான். நீ கூட்டை அங்கே கட்டிக்கொள்வாய் சிட்டுக்குருவி, கூட்டை அங்கே உருவாக்கு சிட்டுக்குருவி என்பது இரண்டும் பொருந்தும். அப்ப மூன்றாவது விடையே இனி நாங்கள் கவனிக்க தேவையில்லை. அடுத்தது, கொடுக்க வேண்டாம் வாடகையும் சிட்டுக்குருவி, நாங்கள் சிட்டுக்குருவி, நீ வாடகை தர வேண்டாம். அடுத்த சொல், கூட்டை நாங்கள் உடைக்க மாட்டோம், கலைக்க மாட்டோம். கூட்டை கலைப்பதா உடைப்பதா பொருத்தமானது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். உடைக்கிற பொருள் என்பது ஒரு களிமண்ணால் செய்ததோ அல்லது கண்ணாடிகளால் செய்த பொருள் தான் உடைகிறது. கலைக்கிறது என்றது நீக்கி, அதாவது இல்லாம பண்றது என்பது இன்னொருவரால் உருவாக்கப்பட்ட பொருளாக இருக்கணும். அதாவது இழைக்கப்பட்டது, பாய் இழைக்கப்படுகிறது, அது கலைக்கப்படலாம். அப்படி கலைக்கிறது என்பது
ஒருவர் முயற்சி செய்து செய்கின்ற பொருள்ல கலைத்தல் இல்லாம பண்ணுதல். அப்ப கட்டிக்கொள்வா என்பதும் சரி, கலைக்க மாட்டோம் என்பதுதான் இங்க சரியாக இருக்கின்றது. உடைக்க மாட்டோம் என்பது பொருந்தாது. அடுத்தது இறுதி சொல். குஞ்சுகளை தொடவும் மாட்டோம் சிட்டுக்குருவி, சேட்டை ஒன்றும் செய்ய மாட்டோம் சிட்டுக்குருவி. அப்ப சிட்டுக்குருவிக்கு கன உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றது. திண்ணம் இது திண்ணமாகும், நிச்சயமாகும். என் திண்ணம் என்று சொல்லப்பட்டபடியே திரும்பவும் திண்ணம் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். இது எண்ணம் அல்ல, நினைப்பு அல்ல, ஞாபகம் அல்ல, சிந்தனை அல்ல, திண்ணம் நிச்சயம். அப்ப திண்ணமாகும். எனவே இதற்கான விடை இரண்டாவது மிக பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பக்கங்கள், இந்த பயிற்சிகளை பார்வையிட்டு எங்களுடைய திறமைகளை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கற்கை ஆர்வம் மிகவும் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றது. நீங்க மெல்ல மெல்ல கற்று மிக சிறந்த நிலை அடைய முடியும் என்பதை மட்டும் நீங்க மிக திரகாத்திரமாக நினைத்துக் கொள்ளுங்கோ. உங்களை சரியான வழியில உருவாக்கி தருவது ஒரு ஆசிரியரின் கடமை. அந்த வகையில நான் உங்கள் பெருபுகத்துக்கு நிச்சயமான உத்தரவாதம் தருவன், நீங்க தொடர்ச்சியாக பின்பற்றுவீர்களாக இருந்தால். ஏனென்றால் நாங்கள் கற்கிறத விளங்கி கற்ற பயிற்சி பெறுதல் வேண்டும். அடுத்தது பார்ப்போம். நாலாவது, குதிரையாரே நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள், உங்களை யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்தில் ஓடினீர்கள், அதனால் தான் தோற்றீர்கள் என்றது நாய். இது பாட பயிற்சி புத்தகத்தில் உள்ள ஒரு பயிற்சியின் பகுதி. இப்ப இதுல ஒரு குதிரை ஓட்ட பந்தயத்துல பங்கு பற்றி தோற்று விட்டது. அதற்கு பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். இது நாய் சொன்ன கருத்து. அப்ப நாய் எப்படி சொல்கின்றது? குதிரையாரி நீங்கள் தானே வெற்றி பெறுவீர்கள், உங்களை யாரும் வெல்ல முடியாது என்ற ஆணவத்திலே ஓடினீர்கள். அப்ப இந்த சொல் அதாவது இந்த வாக்கியம் ஒரு நாயால் உதைக்கப்படுகின்றது. எப்படி என்று சொன்னா, உங்களுக்கு ஆணவம் கூட, நீங்க தான் வெல்லுவீர்கள், மற்றவையெல்லாம் தோற்பார்கள் என்ற நினைப்பிலே ஓடினீர்கள், அதனாலதான் தோற்று போனீர்கள் என்பது இப்பந்தியில் நாயின் கருத்துக்கு மிகவும் நன்றாக பிறந்த அறிவுரையா? இல்லையே. அறிவுரை சிட்டுக்குருவி சொன்னதுதான் அறிவுரை. சிட்டுக்குருவி என்ன சொன்னது? அதான் மனமும் உடலும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு மனநிலை ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு, அப்ப அது உடலையும் பாதிக்கும். ஆனா உடல் பாதிக்கப்பட்டிருக்கு, அது மனதையும் பாதிக்கும். இரண்டும் ஒன்றாக இருந்தால் தான் நாங்க ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்ப நீங்க ஏதோ நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை முதல் குணப்படுத்துங்க சிட்டுக்குருவி அறிவுரை சொன்னது. ஆனா இங்கே சொல்லப்படுவது ஏளனம், நக்கல். நீங்க தானே வெல்வீர்கள், அந்த ஆணவத்துலதான் தோத்து போனீங்க. இது ஒரு நக்கல், ஏளனம் என்று சொல்றது. அனுதாபம் என்றால் இரக்கப்படுதல், அதுவும் அல்ல. அப்ப இரண்டாவது விடைதான் பொருத்தமானது. அடுத்த கேள்வி, பொருத்தமான காரண காரிய தொடர்பினை கொண்ட வாக்கியம் யாது என்று கேட்கப்படுகின்றது. ஒரு காரியம் என்பது செயல், காரணம் என்பது அதற்குரிய காரணம், செயலுக்கான காரணம். அப்ப நாங்க செயல் என்பது எங்களுக்கு தெரியும் வினைச்சொற்கள். அந்த வினைச்சொற்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது இந்த வாக்கியத்தில் இருக்கான்னு பார்க்கணும். எதிர இருக்கோ அதை விடையாக சொல்லணும். முதலாவது, கடந்த 3 தினங்களாக பெய்த கடும் மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. அப்ப இங்க ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. 3 தினங்களாக பெய்த பெருமழை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அப்ப இதுல காரியம் எது? வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுவது. காரணம் என்ன? 3 தினங்களாக பெய்த கடும் மழை. அப்ப அது காரண காரியம் தொடர்பாக இருக்கின்றது. காரியம் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகின்றது, அதுக்கு காரணம் 3 தினங்களாக பெய்த கடும் மழை. அப்ப அது பொருத்தமானதாக இருக்கின்றது. ஆயுதம் நாங்கள் மற்றதையும் பார்ப்போம்.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை பிரார்த்தனைக்கு பின் அது உரையாற்றுவது வழக்கம். இதுல காரியம் உரையாற்றுவது வழக்கம். அதுக்குரிய காரணம் இங்க சொல்லப்படவில்லை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உரையாற்றுவார் என்பது அது தொடர் வாக்கியத்துக்கான கருத்து. ஆனபடியால் அது பொருந்தாது. அடுத்தது, வளமை போல் கதிரன் இன்று காலையில் பாடசாலைக்கு புறப்பட்டார். இது பாடசாலைக்கு புறப்பட்டான் தான், அதுக்குரிய காரணம் இங்கு தரப்படவில்லை. ஆகவே அதுவும் பொருந்தாது. இனி நாங்கள் 6வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் சொல்லித் தருகின்றேன், கவனிங்கோ. இது ஒரு நிலைக்குத்துக்கோடு, ஒரு கிடைக்கோடு, சிலுவை அடையாளம் போல சமனான அடையாளங்கள் ஒரு வட்டத்தின் 3/4 பாகம் தரப்பட்டிருக்கின்றது. வட்டம் வளைகோடுகள், வட்டம் ஒரு மைய உரு, மையத்தில் இருந்து ஆரைகள் எல்லாம் சமன் என்பது எங்களின் வட்ட வடிவத்தை போன்ற கருத்துக்கள் இருக்கின்றபடியால் அதை கொண்டு நாங்கள் பார்க்கலாம். ABCDE எனும் 5 நகரங்களை குறித்து காட்டும் வரைபடம் ஆகும். இதிலே ABCDE எனும் 5 நகரங்கள் இருக்கின்றன. ஏயிலிருந்து BCDE எனும் ஏயிலிருந்து ABCDE எனும் நகரங்களோட மீண்டும் A நகரத்தை மீண்டும் A நகரத்தை அடைவதற்காக, அதாவது இதுல உள்ள நகரங்களை எல்லாம் சென்று விட்டு, அதாவது ஏயிலிருந்து ஆரம்பித்து பியிலிருந்து சியிலிருந்து டியிலிருந்து இ, பிறகும் ஏக்கி சென்று அடைவதற்கு எத்தனை கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டும்? அப்ப இதுல எங்களுக்கு அறிவிருக்க வேண்டும். இதுல அகற்றண்டின் அளவு திட்டங்கள் தான் தரப்பட்டிருக்குது. அதாவது ஒரு சகமாரி இருக்கிற சமனான இரு கோடுகள் என்ற ஒரு பாதை கிடைக்கோடு, அதே மாதிரி ஒரு வட்டத்தின் வளைந்த கால்பாக கூடு. அப்ப எங்களுக்கு இதுல எது தேவை? ஏயிலிருந்து பிக்கான தூரம் தேவை, பியிலிருந்து சிக்கான தூரம் தேவை, சியிலிருந்து டிக்கானது தேவை, டியிலிருந்து ஈக்கானது தேவை, ஈயிலிருந்து ஏக்கானது மீளவன் தேவை. 5 அளவுகள் தேவை. அதுல இருந்து எங்களுக்கு இதுல ஏயிலிருந்து பி முதலாவதும் 2வதும் இந்த 6 போல 2 மடங்கு. அப்ப 6 கிலோமீட்டர் மாதிரி 2 என்றால் 6 2 12 கிலோமீட்டர். அடுத்தது இந்த சியிலிருந்து டியிலிருந்து என்பது ஈயிலிருந்து ஏ என்பது 9 போன்ற 3 மடங்கு. கால்வட்டம் 9 கிலோமீட்டர். அப்போ 9 3 மடங்குல 9 27. இந்த 2ஐயும் கூட்டினால் 9 39 என்பது கேள்விக்கான விடை. அப்ப 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அதற்கு அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 7வது வினா, கீழே தரப்பட்டுள்ள உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? இந்த முக்கோணிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிற தகவல், இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். அப்ப விடயத்தை இலகுவாக உங்களுக்கு சொல்லித்தாரன். இந்த முக்கோணம் 3 சமனான கோடு அல்ல, 3 கோடுகளால 3 மூலைகளை கொண்ட முக்கோணங்களை கொண்ட உருவாக இருக்கின்றது. அப்ப இந்த 3 அல்ல 3 கோடுகளால, இதுல முதல் வடிவத்தை நாங்கள் பார்த்தால் அது 1 2 3 4 என பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை இந்த 4 எண்களையும் தொடர் எண்ண கூட்டினால் வரும். அப்போ 1 2 3 4 என்று 4 எண்ணையும் கூட்டினா 10. அதே போல அடுத்த முக்கோணில அதற்கு அடுத்து மேலே உள்ள முக்கோணில 1 2 3 என்று இருக்கின்றது. 3 தொடர் எண்ணையும் கூட்டினால் சக 6. அதுக்கு மேலே இருக்கின்ற முக்கோணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் 1 2, அதாவது இந்த வடிவத்தில் 1 2 1 கூட்டினால் 3 வருகின்றது. அப்ப நாங்கள் இந்த மொத்த எண்ணிக்கை தான் விடையாக வருகின்றது.
19 முக்கோணிகள் என்பது கேள்விக்கான விடையாகும். 19 முக்கோணிகள். இது 3. அப்ப 19 முக்கோணிகள் என்பது எங்களுக்கு புலனாகி விட்டது. இது பற்றி அந்த முக்கோணிகளை காண்பது பற்றி இப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தருங்க. இதுல ஒரு முக்கோணி, இதுல ஒரு கோடி இருந்தால் இதுல 1 2 இருக்கின்றது. எப்படி 1 என்றால் பெரிய முக்கோணி 1, இதுல இருக்கிற முக்கோணிகள் எண்ணிக்கை இந்த பெரிய முக்கோணி 1, பிறகு சிறியதாக 2. அப்போ 1 2 கூட்டினா 3 முக்கோணிகள் இதுல. இப்ப இதுல தற்செயலாக இன்னும் ஒரு கோடு இருக்குமாக இருந்தால், இப்படியாக ஒரு கோடு இருக்குமா இருந்தால் இதுல 1 2 3 என்பது அந்த கருத்து என்னென்றால் பெரிய முக்கோணி 1, அதாவது பெரிதாக இருக்கிறது 1 ஒரு முக்கோணி, பிறகு தவிரண்டாக இருக்கிறது 2, பிறகு ஒன்றொன்றாக இருக்கிறது 3. அப்போ 1 2 3 என்ற எண்ணை கூட்டி 6. அதே மாதிரி தான் இங்கே முக்கோணிகளின் எண்ணிக்கையை காண்பது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இனி நான் 8வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். வெற்று அடைப்புக்கு பொருத்தமானது எது? இந்த வடிவங்கள மாறுபாடுகளை உற்று அவதானித்து இந்த வெற்று அடைப்புக்குள்ள எந்த வடிவம், இந்த விடைகள்ல இந்த வெற்று அடைப்புக்குள்ள இதா பொருத்தம் என கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப இந்த வடிவங்கள மாறுபாடுகள், அதாவது தோற்ற நிலைப்பாடுகளின் மாறுபாடுகளை நாங்கள் வலிமையாக இடமிருந்து வலமாகத்தான் அவதானிப்போம், அல்லது வலமிருந்து இடமாகவும் அவதானிக்கலாம், அல்லது மேலிருந்து கீழாகவும் அவதானிக்கலாம், அல்லது கீழிருந்து மேலாக அவதானிக்கலாம், அல்லது குறுக்கையும் அவதானிக்கலாம். குறுக்க கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக 2 பக்கத்திலையும் அவதானிக்கலாம். அந்த வகையிலே அவதானித்துத்தான் நாங்கள் இந்த மாறுபாடுகளின்படி இந்த வெற்று கூட்டுக்குள்ளே என்ன பெற வேண்டும் என்பதை கண்டுகொள்ள வேண்டும். அப்ப நாங்க இடமிருந்து வலமாக பார்ப்போம். இது இரு பாகங்களாக பிரிகின்ற போது சிறிய வட்டம் பெரிய வட்டமாக வருகின்றது. அப்படி இல்லை பலமிருந்து இடமாக பார்த்தா கூடி பெரிய வட்டம் சிறிய வட்டம் சேர்ந்து ஒரு வட்டத்துக்கு வட்டம் வருகின்றது. அப்ப முதல்ல பார்த்தோம். அதே முறையில அடுத்ததை பார்த்தால் அது மாறி வருகின்றது. அதாவது இங்கே இருந்து இப்படி போனது, இது இப்ப இங்கே இருந்து இங்க வருது. வட்டத்துக்கு வட்டம், பெரிய வட்டம் வழியில, சின்ன வட்டம் உள்ளுக்கு. அப்ப முதல்ல சின்ன வட்டம் வருது, அப்புறம் பெரிய வட்டம் வருது. ஆனா இங்க வரைக்கல இது இங்கே இருந்து வராம இங்க இருந்து பிரிந்து வருது. முதல்ல சின்ன முக்கோணம் வருது, அப்புறம் சதுரம் வருது. அப்ப அடுத்ததிலேயும் அதே நிலைப்பாடு என்று பார்த்தால் நாங்க முதல்ல இடமிருந்து வலமாக போனது, அடுத்தது வலமிருந்து இடமாக வந்தது, அடுத்தது இடமிருந்து வலமாக போனால் இதுக்கு எந்த விடை பொருந்தும் என்று பார்ப்போமாக இருந்தால், அதாவது வட்டத்துக்கு சதுரத்துக்கு வட்டத்துக்கு இனி முக்கோணம் இப்படியாக இருக்கின்ற விடை இருக்கின்றதா? அதாவது இதுல 4 வடிவங்களும் இருக்கின்றது. இங்கு ஒரு விடையின் 4 வடிவம் கொண்டது இல்லை. வட்டம் சதுரம் வட்டம் முக்கோணம் 4 வட்டம் 2 தடவை, இங்க ஒரு தடவையிலும் வட்டம் 2 தடவை வரவில்லை. அப்ப இந்த விடைகள்ல நாங்கள் எதை கருதுவது என்பது பொருந்தாமல் இருக்கின்றது. 2 வட்டம் சேர்ந்து ஒரு வட்டம் ஆயிட்டு நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் இங்க பாருங்க வட்டத்துக்கு வட்டம் 2 வட்டம் வந்திருக்கு. அப்ப அந்த கருத்து பொருந்தாது. அதாவது 2 வட்டம் சேர்ந்து ஒரு வட்டம் ஆகிட்டேன்னு சொன்னா விடை ஓரளவுக்கு இருக்குன்னு கருதலாம். ஆனால் அது பொருந்தாது. அப்ப நாங்க இதுல வேறு எதுவும் வகையில மேல் கீழாக இது மாறுபாடு இருக்கான்னு பார்ப்போம். இப்ப இதுல பார்ப்போம். இதுகும் சேர்ந்தால் இது உருவாகின்றது. அடுத்தது இதுகும் சேர்ந்தால் இது உருவாகின்றது. அப்ப இதுகும் சேர்ந்தால் வட்டத்துக்கு சதுரம் முக்கோணம் உருவாக சந்தர்ப்பம் இருக்கின்றது. விடையும் இருக்கின்றது. 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, இனி நாங்கள் 9வது வினாவுக்குள் நுழைவோம். 9வது வினாவை பார்வையிடுவோம். இது இறுதி வினாக்கள். 9வது வினாவிலே கவனிங்கோ.
சதுர அட்டையின் நடுவில் பொருத்தப்பட்ட வட்ட அட்டை வலஞ்சுழியாக சுற்றும் போது கருப்பு எனும் சொல் 1 எனும் இலக்கத்தை சுட்டிக்காட்டும் போது ஏனைய சிவப்பு, பச்சை, மஞ்சள் சுட்டிக்காட்டும் இலக்கங்கள் முறையே. இதிலே ஒரு சதுர அட்டையில வட்ட அட்டை வலஞ்சுழியாக சுற்றுகின்றது. வலஞ்சுழி என்ற மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில சுற்றுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வட்ட அட்டை இப்படித்தான் சுற்றுகின்றது, வலஞ்சுழியாக. இப்படியாக சுற்றுகின்ற போது அது இப்படியாக சுற்றும், மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில. வட்ட அட்டை வலஞ்சுழியாக சுற்றும் போது சுற்றுகின்றது கருப்பு எனும் 1 எனும் இலக்கத்தை. அதாவது கருப்பு எனும் வட்ட அட்டை பகுதி 1 எனும் இலக்கத்தை, அதே வட்டம் திரும்பி 1 எனும் இலக்கத்தை சுட்டிக்காட்டும் போது ஏனைய சிவப்பு, பச்சை, மஞ்சள் சுட்டிக்காட்டும் இலக்கங்கள் முறையே எவை என்று கேட்கப்படுகின்றது. நல்லா கவனிங்கோ. இப்ப நாங்க இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு நாங்க முதல்ல கவனிக்க வேணும். இப்ப கருப்பு நிக்கிறது 3க்கு நேரே. இந்த நேரம் 1, 2, 4ல 1ல பச்சை, 2ல மஞ்சள், 4ல சிவப்பு நிற்கின்றது. இப்ப இது வலஞ்சுழியாக அதே வட்டம் திரும்பிய பின், வலஞ்சுழியாக அதே வட்டம் திரும்பிய பின் இங்கே கருப்பு இருக்கின்ற போது கருப்புக்கும் முதல் இருக்கின்ற மஞ்சள் இங்கே வரும். கருப்புக்கு முதல்ல மஞ்சள் இருக்கின்றது, மஞ்சளுக்கு முன்னுக்கு இருக்கின்ற, அதாவது கருப்பு இங்கே இருந்தால், நான் திரும்ப இது எடுத்து காட்டுறேன் பாருங்க. கருப்பு இங்கே இருக்கின்றது, கருப்புக்கு முதல்ல மஞ்சள் இருக்கின்றது, மஞ்சளுக்கு முதல் பச்சை இருக்கின்றது, பச்சைக்கு முதல் சிவப்பு இருக்கின்றது. நாங்க இதை இடஞ்சுழியாக பார்க்கிறோம். இது வலஞ்சுழியாக நகருகின்ற போது இடஞ்சுழியாக இந்த மாறுபாடுகளை பார்த்து நாங்க விடை சொல்ல முடியும். அப்ப இப்ப மாறுபாடுகளின்படி இப்ப கருப்பு இங்கே நிற்கின்ற போது கருப்புக்கு முதல்ல இருக்கின்ற இந்த 2 என்ற இடத்திலே எது இருக்கும் என்று பார்ப்போம். கருப்புக்கு முதல்ல எது இருக்கின்றது? இந்த சிவப்பு இருக்கின்றது. இங்க பாருங்க, இதுதான் இருக்கின்றது கருப்புக்கு முதல்ல. அது இங்க வந்துடும் சிவப்பு. அப்ப இப்ப சிவப்பு என்பது எதை காட்டுகிறது? 2 காட்டுகின்றது. இதே இலக்க மாறுபாட்டிலான சிவப்புக்கு அடுத்ததாக இருக்கிற பச்சை இங்கே நிற்கும். பச்சை 2, 3ல நிற்கும். மஞ்சள் எங்க நிற்கும்? 4ல நிற்கும். அதாவது இது வலஞ்சுழியாக திரும்புகின்ற போது அது இடஞ்சுழியாக இந்த நிறங்கள் மாறுகின்றன என்பதை நன்றாக இனங்கண்டால் முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி இந்த பக்கத்தின் 10வது இறுதி வினாவை பார்வையிடுவோம். மீள மீள திரும்ப திரும்ப சொல்றேன், அரச பரீட்சைகளை ஆதாரமாக வைத்துத்தான் இந்த பரீட்சைத்தாள்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த பரீட்சைத்தாளை பார்ப்பதன் மூலமும் விளங்கிக் கொள்வதன் மூலமும் அரச பரீட்சையை நாங்க இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். என்றால் எதிர்வரும் பரீட்சையில எப்படி இருக்கும் என்பதற்குத்தான் இந்த பரீட்சைத்தாள் எங்களுக்கு ஆதாரமாக அமைகின்றது. சரி, இப்ப 10வது வினாவை பாருங்க. உருவில் உள்ள ஏபி எனும் 2 ஆடுகளும் ஒன்றை ஒன்று பார்த்தபடி உள்ளன. இங்க 2 ஆடு ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கின்றது. இந்த ஆடு இப்படி பார்க்கின்றது இடமிருந்த மற்றது வலமிருந்த இடமாக ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கின்றது. ஒன்றை ஒன்று பார்த்தபடி உள்ளன. இப்ப அடுத்த அறிவுறுத்தல் தகவல் என்ன? ஏ எனும் ஆடு வலஞ்சுழியாகவும், வலஞ்சுழி என்றால் வலது பக்கமாக திரும்பி இப்படியாகவும், பி எனும் ஆடு இடஞ்சுழியாகவும் அரைவட்டமும், இடஞ்சுழியாக அரைவட்டமும்
ஏனைய நிலைப்பாடுகளில் மாற்றமன்று. ஏனைய நிலைப்பாடுகள் என்பது கால், அதின் பால், கொம்பு போன்றதுகள்ல காது போன்றதுல மாற்றமன்றி திரும்பும் போது அவை இரண்டும் உள்ள விதத்தை சரியாக காட்டும் முடியாது. இங்க அதே வட்டம் என்றால் அது வலஞ்சொலியா திரும்பினான இடஞ்சொலியா திரும்பினான ஒரு நிலைப்பாடுதான். ஏன் அரைவட்டம் என்பது அரைவாசி. அப்ப அரைவாசி திரும்புற போது அது வலஞ்சொலியா திரும்பினாலும் ஒரு நிலைப்பாடுதான், இடஞ்சொலியா திரும்பினாலும் ஒரு நிலைப்பாடு தான் என்பதை மனதில் கொள்ளுங்கள். அப்ப இப்ப இதுல என்ன நடக்கின்றது? இந்த ஆடு இப்படியாக வலஞ்சொலியா ஒரு பக்கமாக திரும்புற போது, வலஞ்சொலியோ இடஞ்சொலியோ திரும்புகின்ற போது அது தலை இங்க வரும், வால் இந்த பக்கம் வரும், தலையும் பாலும் மாறுபடும். அதே போல இதுகும் திரும்புகின்ற போது தலை இங்க வரும், வால், அப்ப வால் ரெண்டும் தான் இப்ப சந்திக்கின்றதாக இருக்கும். அப்ப இதுல வால் ரெண்டும் சந்திக்கின்ற இடம் இது அல்ல, இது பொருந்துகின்றது. வால் ரெண்டும் சந்திக்கின்றது, இதுகும் அல்ல. அப்ப விடை பொருத்தமானது இதுதான். அதாவது நல்லா கவனிங்கோ, இது திரும்புகின்ற போது அரைவட்டம் இப்படியாக இருக்கும். எந்த பக்கம் என்றால் அரைவட்டம் திரும்பினா இந்த நிலைப்பாடுதான், எந்த பக்கம் என்றால் அரைவட்டம் திரும்பினா இந்த நிலைப்பாடு. ஆகவே விடை இரண்டாவது பொருத்தமாக இருக்கின்றது.